வெல்கம் மக்களே. வணக்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் நாய்ஸியர்ஸ். ஸோ நம்ம 10 டீம்ஸோட ப்ரிவியூஸ் 5 செக்மெண்ட்டாக பார்த்தோம். ஸோ அண்ட் அட் த எண்ட் ஐ மீன் த கர்டன் இஸ் அபவுட் டு ரைஸ். த வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த கிராண்ட் IPL 2025 begins from tomorrow. So the very first match, defending champion KKR versus the qualified RCB. ஸோ அவங்க கூட தான் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் மோத போறாங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டு மேடி ஆபீஸ் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இஸ் அ ரெகுலர் கம்யூட். அண்ட் நம்ம கூட இன்னைக்கு புதுசாக ஜாயின் பண்ணிருக்கிறது விஜய் கிரிஷ். ஸோ அவரும் நம்மளோட ஃப்ரெண்ட் தான். அண்ட் மெனி இயர்ஸாக கிரிக்கெட்டை கீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ யா, ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ எப்படி கேகேஆர் அண்ட் ஆர்சிபி நிறைய ப்ரிவியூஸ் பார்த்துட்டோம். ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் ஆக்ஷன் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ டேரக்டா நம்ம 11th ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரிஷ், ஸோ உன்னோட கேகேஆர் சைட்ல இருந்து உன்னோட ப்ராபபிள் 11 சொல்லுங்க. இப்போ கேகேஆர் பாத்துட்டீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த டாப் 3ல தான் அவங்களோட பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அவங்களோட முன்னாடி போன வருஷம் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்துட்டு டாப் 3 தான். இந்த வருஷம் அவங்களோட வீக்னஸ் தான் அந்த டாப் 3ன்னு நான் நினைக்கிறேன். நான் குவிண்டன் டிகாக்கும் அவங்க ஒரு கீப்பர் ஆடி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் 11 சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்னன்றத டிஸ்கஸ் பண்ணலாம். குவிண்டன் டிகாக், சுனில் நரேன் ஓப்பனிங், ரஹானே, அடுத்து அங்கிஷ் ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு, ரமன்தீப் சிங், ரசல், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, இம்பாக்ட் பிளேயரா நார்கியா. ஃபிட்டா இருந்தா நார்கியா, அப்படி இல்லைன்னா ஸ்பென்சர் ஜான்சன். சூப்பர். நம்ம திரும்ப அடுத்து ஓகே. இல்ல நம்ம மேடி இப்ப எப்படின்னா கேகேஆர்ல முடிச்சிட்டோம். இப்ப நம்ம ஆர்சிபிக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்டா போயிடலாம். இப்ப ஸ்குவாட் நீ உன்னோட ப்ராபபிள் 11 ஆர்சிபியோட ப்ராபபிள் சொல்லிடு, அதுக்கப்புறம் அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். டீடைல் அனாலிசிஸ். ஆர்சிபி நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆல்ரெடி அதே சொன்ன பிளேயிங் 11 தான். ஆர்சிபி வழக்கம் போல பேட்டிங் ஹெவியா தான் போயிருக்காங்க. இந்த வாட்டி குவைட் அந்த பவுலிங் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் சால்ட்ல ஆரம்பிப்பேன். I'll open with சால்ட் அண்ட் விராட் கோலி. பட்டுதரன் நம்பர் 3. நம்பர் 4ல ஜிதேஷ் சர்மா இருக்குவேன். நான் ஒரு இந்தியன் கமாடிட்டி அட் தி மிடில். நம்பர் 5ல லிவிங்ஸ்டன். நம்பர் 6ல குருணால் பாண்டியா. நம்பர் 7 டிம் டேவிட். லைக் பேஸ்ட் ஆன் த இது லெஃப்ட் ஹேண்ட் வேணா குருணால் பாண்டியா, ரைட் ஹேண்ட் வேணா டிம் டேவிட். அதுக்கப்புறமா சுயாஷ் சர்மா, ஹேசல்வுட், புவி. இம்பாக்ட் வேணும்னா பேட்டிங்ல சப்போஸ் சொதப்பிச்சுன்னா I'll bring படிக்கல். இன்கேஸ் பவுலிங் ஃப்ரெண்ட்லியா வேணும்னா ஸ்வப்னில் சிங். அவன் போன வாட்டி நல்ல ஒரு ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன்ஸ் I'll use this. இவள் தான் பிளேயிங் 11. ஸோ 4 ஓவர்சீஸ் வந்து லிவிங்ஸ்டன், சால்ட், டேவிட், அதுக்கப்புறம் வந்து வேற யாரா இருக்கா, ஹேசல்வுட், லிவிங்ஸ்டன். ஹேசல்வுட் இல்ல இங்கேயும் கிட்ட தான் போயானு வர வழியில. ஓகே, சரி, ஓகே. சோ கிரிஷ், உன்னோட தாட்ஸ் என்ன? இப்போ மேடி அவனோட ப்ராபபிள்னு சொல்லிட்டான். அண்ட் மோஸ்டா ஆர்சிபி ப்ராபபிள்னு இதா தான் இருக்கும். சோ உன்னோட தாட்ஸ் சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நான் ஆர்சிபி வந்துட்டு பேட்டிங் வந்துட்டு அவங்களுக்கு டாப் 5மே வந்துட்டு எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் டிம் டேவிட்டுக்கு பதிலா நான் ஜேக்கப் பெத்தல்ல வந்துட்டு ரஜத் படிகர் இன்னட் 4ல நான் ஜேக்கப் பெத்தல் ஆடுவேன், ஒரு லெஃப்ட் ஹேண்டர். எனக்கு ஏன்னா 3 பேருமே ஒரே மாதிரியான பிளேயர்ஸ். பில் சால்ட், லிவிங்ஸ்டன், டிம் டேவிட். வருண் சக்கரவர்த்தி நினைச்சா 3 பேரையும் ஒரே ஓவர்ல அவுட் ஆக முடியும். அது கரெக்ட் தான். பட் அதே மாதிரி நான் ரஹானே என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவருக்குள்ள விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு விடலைன்னா 4th ஓவரே வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்துடணும். ஏன்னா நம்ம இங்கிலாந்து சீரீஸ்ல நம்ம பார்த்தோம், பில் சால்ட், வருண் சக்கரவர்த்தி 6வது ஓவர் ரோஹித் சர்மா கொண்டு வந்த அந்த ஓவரே பில் சால்ட் அவுட் ஆயிட்டு போயிருவாங்க. அதேதான், வருண் சக்கரவர்த்தி வந்தாலே இங்கிலாந்து பிளேயர்ஸ் என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு பால் எங்கிட்ட வருதுன்னே தெரியாது. அதேதான் இப்ப ஆர்சிபிக்கு நடக்க போகுது. ஒரு விஷயம் இங்கிலாந்துனாலே ஸ்பின்னுக்கு பயம். ஆனா இது நல்ல பாயிண்ட் கிரிஷ். ஏன்னா 6 ஓவர் பாத்தீங்கன்னா அந்த 5 மேட்சுமே நல்ல ஸ்டார்ட் இருக்கும். பென் டெக்டர் டு ஃபில் சால்ட் மேபி ஒரு ஏர்லி விக்கெட் போனாலும் 6 ஓவர் 55 for 1, 6 ஓவர் 70 for 1 இருந்துச்சு ஒரு மேட்ச். அங்க இருந்து விட்டாங்க மேட்ச. சோ அது ஒரு நல்ல பாயிண்ட். அங்க வருண் சக்கரவர்த்தி மட்டும்தான், இங்க கூட நரேனும் இருக்கான். அதையும் நீங்க மறந்துடுங்க. எனக்கு தெரியல. நரேன் விக்கெட் எடுக்காட்டியும் 4 ஓவர் 25, 26, மேக்ஸிமம் 32, அதுக்கு மேல கொடுக்க மாட்டான். அதோட போட்டு முடிச்சிருவான். அதுதான் கொல்கத்தா பிச்சில் 4 ஓவர் 30 for 0னாலே நல்ல அடிச்சாலே உனக்கு 4 போயிடும். நரேன் தான் எனக்கும் வந்து நம்பிக்கை இல்லாம இந்த வருஷம்.
என்ன சொல்றது, கௌதம் கம்பீர் இல்ல பேட்டிங்ல அந்த அளவுக்கு இவர் சொன்ன மாதிரி இப்ப நரேன் வந்து ஓப்பனிங் இறக்கி நரேன் ஓப்பனிங் இறக்குனீங்க இல்ல குவிண்டன் டிகாக் நரேன் எப்படி அப்படிதான் இருக்கு. நான் நரேன் தான் ஓப்பனிங் இறக்குவேன். எனக்கு தெரியல நரேன் ஓப்பனிங் இறக்குவீங்களான்னு சொல்லிட்டு. ஏன் இல்ல ஓப்பனிங் தான் மேடி, ஏன்னா மாத்த மாட்டாங்க. கீழே வந்து அவர் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு மேல போய் அடிச்சா ஓகே அப்படின்ற ஒரு இதுல பட்டா போதும்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நரேன் ஓப்பனிங் தான் இருக்கணும். இல்ல அண்ட் ஆல்சோ லாஸ்ட் சீசனோட ஹிட் காம்போ மேடி நரேன் அண்ட் ஃபில் சால்ட். ஸோ சால்ட்டுக்கு மட்டும் தான் ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்துருக்காங்க, ஏன்னா சால்ட் எடுக்க முடியல. அண்ட் ஹிட் காம்போ அண்ட் சக்சஸ் காம்போ அண்ட் பல வருஷமா ஆடிட்டு இருக்காங்க, இது 10 வருஷம் நினைக்கிறேன் நரேன் ரசல் அந்த டொபாக்கோ பிரதர்ஸ் சீனியர் டொபாக்கோ பிரதர்ஸோட காம்போ. ஸோ அதை மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னொன்னு ஒரு நிமிஷம், போன வாட்டி வந்து கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறமா தான் நரேன் வந்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நரேன் எங்க ஆடுறதுன்னு சொல்லி நம்பர் 5 நம்பர் 6 ஆனு. இப்ப நான் ஏன் நரேனை முன்னாடி கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்றேன்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எண்ட் ஆஃப் த கெரியர்ல தான் இருக்கான். சோ இந்த சிபிஎல்க்கு இந்த இதுக்கு முன்னாடி அந்த ஐபிஎல்க்கு அப்புறமா பெர்ஃபார்ம் பண்ண எந்த லீக்ஸ்லயுமே வந்து நரேன் வந்து பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி அவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. நிறைய பேர் ரீச் பண்ணிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நரேன் தான் அந்த பேட்டிங்ல. இப்ப நீ வெங்கடேஷ் ஐயர் வந்து வைஸ் கேப்டன் அண்ட் அவன் நல்ல நம்பர் 3ல பெர்ஃபார்ம் பண்ணான். அண்ட் ப்ராபபிளி ஒரு இந்தியன் டீமுக்கும் நம்பர் 3ல ஒரு வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இன் டர்ம்ஸ் அவன் பவுலிங்கும் போடுவான் 2 ஓவர்ன்றப்போ வைஸ் கேப்டனா அவன் என்ன யோசிப்பான்னா, நான் நம்பர் 3 ஆடுறேன், நம்பர் ஓப்பனிங் வந்து ஆப்வியஸ்லி அஜிங்கிய ரஹானே கேப்டன் ஆடிதான் ஆகணும். அதனால அஜிங்கிய ரஹானே குவிண்டன் டிகாக் எடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு கீப்பிங் ஆப்ஷனும் இருக்கும். 1 டவுன்ல வெங்கடேஷ் ஐயர்னா ரகுவன்சி நான் முன்னாடியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரகுவன்சி இஸ் குட் அட் பேட்டிங் அட் நம்பர் 3 நம்பர் 4. சோ உனக்கு ரிங்கு சிங்கும் நம்பர் 5ல ஆடினான்னா உனக்கு ஸ்லாட் கிடையாது நரேனுக்கு. நரேன் ஒரு பவுலரா யூஸ் பண்ணிட்டு பேட்டிங் வந்து இந்தியன் கம்யூனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரிங்கு சிங் வந்து போனாடி சான்ஸே கிடைக்கல. ஸோ ரிங்கு சிங்கோட பர்ஃபார்மன்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க எடுக்கிறாங்களோ பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா முக்கால்வாசி அவனுக்கு வந்து ஃபில் சார்ட் நரேனை வச்சு முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டோர்னமெண்ட் சீசன் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ. பட் இந்த விஷயம் வந்து மாட்டிப்பாங்க. ஏன்னா பவுலிங் கொஞ்சம் தின்னா இருக்கு. நாக்கியாவும் அவுட் ஆஃப் த ஃபார்ம் கைண்ட் ஆஃப் டச் கிடையாதுன்றப்போ ஸ்டார்க் மாதிரி ஒரு பவுலர் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை. உண்மையை சொல்ல போனா ஸ்பென்சர் ஜான்சன் தான் இருக்கான். he won't create that much dent which Stark created in playoffs. அதனால அது எனக்கு தோணுது நரேனை பின்னாடி இறக்கலான்னு. அது எனக்கு என்னோட ஒப்பீனியன் இது. ஓகே ஆக்சுவலா குவிண்டன் டிகாக்கும் ஃபார்ம்ல இல்ல, ரஹ்மானுல்லா குர்பாஸும் ஃபார்ம்ல இல்ல. அவங்களுக்கு அவங்க ஆடுறதுக்கான ஒரே ரீசன் வேற கீப்பர் அவங்ககிட்ட இல்ல. ஆமா, ஏன்னா அதுக்கு பதிலா மொயின் அலி இருக்கான் ஆப்ஷன், ஒரு பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்கும், ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் ஒரு வெரைட்டி கிடைக்கும், ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அவனே ஓப்பனிங்கும் இறங்கலாம். பட் அந்த கீப்பர்ன்ற ஒரே ஹோம் கேம்ல கஷ்டம் மொயின் அலி. ஏன்னா லக்னோ மாதிரி பிச்சஸ் சென்னை மாதிரி பிச்சஸ்ல இறக்கலாம். பட் ஹோம் கேம்ல பாட்டா விக்கெட் கொல்கட்டா அது இல்லாம ரசலுக்கு ஒருவேளை இன்ஜுரி ஆச்சுன்னா கூட they have a perfect backup. ரோமன் பவல் இருக்கான். இப்ப நான் ஒரு வீடியோ பார்த்தேன் கிறிஸ்டியன் மேடி, நம்ம பவல் பயங்கரமா வந்து பவுலிங் தான் போட்டு இருக்கானே, சூப்பரா பவுலிங் தான், பேஸ் பவுலிங் தான் போடுறான். அன்னைக்கு நல்லா தான் போட்டிருந்தான். ஒரு அதாவது ரசல் எப்படி கால் எடுத்துக்கும் அது எப்பன்னு தான் தெரியாது. சரி, ஓகே, நம்ம கேகேஆர் கேம்ப பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ இப்போ கிறிஸ் நான் ஒன்ட்டு இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆர்சிபி ஓட பிளேயிங் 11 மேடி சொல்லியிருக்கான். சோ அதுல இருந்து உனக்கு ஓகே அல்ல பெத்தல் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். சோ அதுல இந்த சேஞ்சஸ் பாக்குறியா இல்ல? இன்னொன்னு ஆர்சிபி வந்துட்டு நீங்க இந்த தடவை பவுலிங் ஸ்ட்ராங்குன்றீங்க. எனக்கு புரியல எப்படி ஸ்ட்ராங், அது எப்படி ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியல. புவனேஸ்வர் குமார்னு எல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் புவனேஸ்வர் குமார் வந்துட்டாரு பாருங்கன்ட்டு. அதே புவனேஸ்வர் குமார் தான் அதே ஆர்சிபி கிரவுண்ட்ல தான் போன தடவை தினேஷ் கார்த்திக் தான் போலன்னு புலம்பாரு. ஓகேவா? புவனேஸ்வர் குமார் போன வருஷத்துல 16 மேட்ச் ஆடி 11 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எக்கானமி 9.5 கிட்ட. ஹர்ஷல் பட்டேலை விட பேடான எக்கானமி. ஹர்ஷல் பட்டேலாவது 24 விக்கெட் எடுத்தாங்க, 11 விக்கெட் தான். பழைய புவனேஸ்வர் குமார் கிடையாது. அதுவும் ஆர்சிபி கிரவுண்ட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட சேம் தான் ஈடன் கார்டன் கிரவுண்டும். ஆடியன்ஸ் கொஞ்சம் நிறைய உட்காரலாம், மற்றபடி சேம் தான். ஓகே, இல்ல இப்போ புவி விட்டாலுமே இப்போ ஹேசல்வுட் இருக்கானே, ஹேசல்வுட் நல்ல அந்த ஒரு மேட்ச் ஹேசல்வுட் 4 ஓவர்ல 30 ரன் ஆடிட்டு மிச்சம் இருக்கிற 16 ஓவர்ல 200 ரன் அடிக்கலாம். சுயா சர்மா இருக்கான். சுயா சர்மாவால அவ்வளவு ஈஸியா அடிக்க முடியாது. அவன் கொல்கட்டாலே நல்லா பண்ணிருந்தான். போன வாட்டி வந்து அவனுக்கு சான்ஸ் கிடைக்கலன்றதுனால ஆட முடியல.
இல்ல மேடம், இப்போ எப்படின்னா சுயாஷ் சர்மா வந்து ஆல்வேஸ் அண்ட் ஒரு செகண்ட் ஃபிடில் தான், ஒரு செகண்டரி ஆர் ஈவன் செகண்டரி கூட சொல்ல மாட்டேன், டெர்ஷரி ஸ்பின்னர் தான் கேகேஆர் கேம்ப்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நரேன், வருண் அண்ட் தேர்ட் ஸ்பின்னர், அண்ட் அவங்களே பாதி சரி கண்டெயின் பண்ணிடுவாங்க. ஸோ சுயாஷ் சர்மாவோட ரோல் வந்து அப்படியே பிளே அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆனா விக்கெட் எடுத்துருக்காங்க ஆப்வியஸா, அவனோட இதை நான் பெர்ஃபார்மன்ஸ் நான் டவுன் கிரேட் பண்ண மாட்டேன். பட் அந்த ஒரு அப்ரண்ட் ஸ்பின்னரா, அந்த ஸ்ட்ரைக்கிங் ஸ்பின்னர், அந்த 7வது ஓவர் ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிஞ்சு 7வது ஓவர் போடுற ஸ்பின்னரா வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பானா அப்படிங்கிறது டவுட்டா இருக்கு. அகேன் இஸ் அ வெரி பொட்டன்ஷியல் கேண்டிடேட், பட் பெர்ஃபார்ம் பண்ணுவானான்னு தெரியல. பண்ண சான்சஸ் இருக்கு மாப்ள. எனக்கு என்னமோ இந்த வாட்டி கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தான். நான் வந்து ஆர்சிபி பவுலிங் அட்டாக் பயங்கரம்னு சொல்ல முடியாது. நீ வந்து ஒரு பிரைமான ஒரு பிரெட்லி ஸ்டெயின் அந்த மாதிரி ஒரு ஆளை ஆர்சிபி கிரவுண்டுக்கு கூட்டு போனாலே ரன் கொடுப்பானுங்க. ஏன்னா அந்த மாதிரி கிரவுண்ட் அப்படி, அது ஒரு பாடாவது கிரவுண்டு, ஒரு கிரேவ்யார்ட் ஃபார் பவுலர்ஸ் சொல்லுவாங்க. இன்னொன்னு, இந்த தடவை ஆர்சிபியோட பேட்டிங்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டைமென்ஷனான பேட்டிங். அது புரியுது, ஒரே மாதிரி ஆடுற பிளேயர்ஸ் ஸ்பின் போட்டா மாட்டிக்குவாங்க. வருண் சக்கரவர்த்தி குருணால் பாண்டியா எடுத்திருக்காங்க. குருணால் பாண்டியாவோட ரோலே வந்து ஃப்ளோட்டிங் தான். உனக்கு தேவைப்பட்டா, ஏன்னா அதான் அந்த கிரவுண்ட்ல நீ சிங்கிள் டைமென்ஷன் தான் எப்படி வேணா அடி. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இல்லன்றது ஒரு பெரிய குறை. பட் இந்தியன் டீமும் அப்படிதான் இருந்திருக்காங்க. ஒரு அக்ஷர் பட்டேல் எப்படி முன்னாடி கொண்டு வந்தாங்க அடிக்கலாம்னா வருண் சக்கரவர்த்தியும் நரேனையும் எப்படி வேணா அடிக்க முடியாது. 2 பால் ஆடலாம், 3வது பால் போல்ட் ஆயிடுவாங்க. இது நான் ஒத்துக்கிறேன். நரேன் வருண் சக்கரவர்த்தி உண்மையிலேயே உண்மை, வருண் சக்கரவர்த்தியை பிளே அவுட் பண்ணிடலாம். பட் நரேனுக்கு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. நரேனை வந்து அடிச்சிருவாங்க, இல்லைன்னா நரேனை வந்து என்ன சொல்றது பழைய மாதிரி பயப்பட மாட்டாங்கன்னு என்னோட ஒப்பீனியன் இந்த வருஷம். அங்க ரஜத் பட்டிதார் மட்டும்தான் ஒரு ஸ்பின்னர் கரெக்டா ஆடுற பிளேயர். நீங்க விராட் கோலியே எடுத்துக்கிட்டாலும் இஸ் நாட் கம்ஃபர்டபிள் அகைன்ஸ்ட் ஸ்பின். ரொட்டேட் பண்ண வேணா விராட் கோலி யூஸ் ஆகுற தவிர அவரால் ஒரு வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல ஒரு 20 ரன் அடிக்கணும்னா ஐ திங்க் டவுட் தான் அது. ஓகே 50-50. வருண் சக்கரவர்த்திக்கு வேர்ல்டே பயப்படுது. அண்ட் நரேன் வந்து ஸ்டில் அதான், இப்போ நரேனை வந்து நம்ம சாதாரணமா இப்ப சொல்றோம், அகைன் இயர் ஆன் இயர் வந்து பிளேயர்ஸோட ஏஜ் ஃபேக்டர் மற்றதுனால கொஞ்சம் கம்மியாயிட்டே தான் வரும். அது ஒன்றும் சொல்லணும், நியர்லி 40 ரீச் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் ஸ்லோயிஸ் ஆக்ஷன் அண்ட் ஃபீல்டிங் லக்கீஷா தான் இருப்பார், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுதான். பட் இத்தனை வருஷத்துல பவுலிங்ல நரேனை இந்த வரைக்கும் ஒரு மாதிரி டாங் பண்ணி ஒரு 4 overs 50 runs 60 runs அந்த மாதிரி கன்சிஸ்டன்டா யாருமே அடிச்சது இல்லை, யாருமே எந்த ஐபிஎல்லுமே அடிச்சது இல்லை. ஸோ ரெய்னா அடிச்சிருக்காரு ஒரு தடவை. நரேன் வந்தாலே ரெய்னா தான். நரேன் அதாவது நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நரேன் வந்தா ரெய்னா ஸ்டெப் அவுட் பண்ணி நம்ம நார்மல் நெட் போலர் அடிக்கிற மாதிரி அடிப்பான். நான் அந்த மாதிரி அடிச்சு நான் பார்த்ததே இல்லை. CL20 ஆகட்டும், IPL ஆகட்டும், எந்த கிரவுண்ட் யார் வேணா போடு, இன்சைட் அவுட் ஷாட்லாம் அப்படி அடிப்பான். அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ண முடியாது. 2012 ஃபைனல்லயே நரேனை வச்சு வெளுவெளுன்னு வெளுப்பாரு. நரேனே அடிச்சுவேன் சுரேஷ், அந்த மாதிரி யாரும் இல்ல, அந்த மாதிரி இல்ல. கரெக்ட், சூப்பர். இப்போ பிளேயிங் 11 பேசிட்டோம், ஸ்ட்ரென்த் வீக்னஸும் பேசிட்டோம் ரெண்டு டீமுக்குமே. ஸோ பிச் ஃபேக்டர், ஸோ ஈடன் கார்டன் லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டர் பவுண்டரி, குவிக்கஸ்ட் அவுட்ஃபீல்டு அண்ட் ஸ்பின்னு கன்சிடர் பண்ணாங்க முன்னாடி. இப்போலாம் இல்ல மேடி, எல்லா கிரவுண்டுமே இப்போ 2 கிரவுண்டை தவிர எல்லாமே இப்போ ஈவன் லக்னோவுமே இப்போ அந்த விமன்ஸ் WPL நடக்கும் போதும் மாத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. செம்ம பாட்டாவா தான் இருக்கான். அண்ட் ஆல்சோ LSG கண்டிப்பா மாட்டிப்பாங்க, அதனால அவங்களுமே இந்த பாட்டா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலயுமே ஹை ஸ்கோரிங் தான், 220 230 ஆன் கார்ட்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஸோ இதுல எப்படி பேட்டிங் ஃபர்ஸ்ட் போலாமா இல்ல ஃபீல்டிங் போலாமா? எனக்கு அந்த ஹையஸ்ட் சேஸ் பஞ்சாப் அடிச்சாங்களே, அது இன்னும் மனசுல அப்படியே எப்படா அவ்வளவு சேஸ் பண்ணீங்கன்னு இருக்கு. அதை சேஸ் பண்ண கிரவுண்ட் அது எவ்வளவு அடிச்சாலும் 8 பால் மிச்சம் இருந்துச்சு. 8 பால் மிச்சம் வேற. ஐயோ என்னடா அது T20 EA கிரிக்கெட்டான்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. அதனால கொல்கட்டான்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க சேசிங் எடுத்துருங்கப்பா டாஸ். ஏன்னா எவ்வளவு வேணா கொடுத்துரு. ஏன்னா 2 பேருமே வந்து அதான் இவர் சொன்ன மாதிரி வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் மட்டும் தான். மத்த 3 பவுலர்ஸ் வந்து அந்த மாதிரி டைப் கிடையாது. லைக் ரன் கொடுக்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. வைபவ் வரரா ஸ்விங் கிடைக்கும், பட் ஒரு ஓவருக்கு அப்புறமா என்ன கேட்டா வைபவ் வரரா அவரை ஃபர்ஸ்ட் 6 ஓவர்லயே 3 ஓவர் கொடுத்து முடிச்சு ஒரு சைடு. பின்னாடி பவுலர் போட யார் போடுவாங்க? உன்னால இது பண்ண முடியாது, ஆண்டி ரசல் வச்சு நம்ப முடியாது. சோ அந்த மத்த பவுலர்ஸ் அடிக்க போயிட்டு நான் வருண் சக்கரவர்த்திய ஐ கேன் பிலீவ் வருண் சக்கரவர்த்தி இன் டெத் ஓவர்ஸ். வருண் சக்கரவர்த்தியை நீங்க 17 18 கூட போட வைக்கலாம். வருண் சக்கரவர்த்தி 19th ஓவரே வருண் சக்கரவர்த்தி போட்டிருக்காரு. போன தடவை 20th ஓவர் 9 ரன் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்திருப்பாரு அப்துல் சமாத் கூட நினைக்கிறேன். அவங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி பிரைமடா. மத்த வருண் சக்கரவர்த்தி சுத்தி மத்த 4 பேர் எப்படி போடுறாங்கன்றதான் முக்கியம். ப்ராப்பர்லி அந்த மத்த யாரும் வந்து பயப்படுற மாதிரி ஃபேக்டர்ஸ் கிடையாது. இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரும் நெகோசியேட் பண்ணிட்டு மத்த 3 பேஸ் பவுலர்ஸ் அடிக்கலாம். அப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு 200+ கண்டிப்பா வரும். அப்பல
ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஆனாங்கன்னா 220+ அடிக்கணும். அவனுங்க இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 20 ரன் தேவை. பட் இவங்க ஃபர்ஸ்ட் ஆனா ஒரு 200 ரன் போதும்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு நான் மெயினா இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா எல்லாரும் வந்துட்டு ரஹானே வந்துட்டு ஒரு வீக் லிங்கா பாக்குறாங்க. ஆனா சிஎஸ்கே 2023ல ரஹானே வந்துட்டு அவர் அடிக்க ஆரம்பிச்சது அந்த ஈடன் கார்டன்ஸ்ல வச்சுதான். அவரும் சிவம் துபேவும் 2 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் அடி பொலன்னு பொலந்து கிட்டத்தட்ட ரஹானே 28 பால்ல என்னமோ 72 ரன் அடிப்பாரு. ஈடன் கார்டன்ஸ்ல தான் ஆரம்பிப்பாரு. அவரோட பிளேயிங்க்கு கரெக்டான கிரவுண்ட் அது. கரெக்டா ஆன் தி ரைஸ் வரும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ கரெக்டா நல்லா ஆடுற பிளேயர் ரஹானே. அதனால அவங்க பிளான் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ரஹானேவை கொல்கத்தால அந்த பிச்சுக்கு ஏத்த மாதிரி. அதனால ரஹானே வீக் லிங்க் கிடையாது. இஸ் a very அதே மாதிரி நல்ல கேப்டன் கிடையாது. நான் பயங்கரமா ஸ்ட்ரோக் மேக்கர். எனக்கு தெரிஞ்சு 6 பால் 6 4 வந்து அந்த டைம்ல அடிச்சவன். அப்போ அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து ராஜஸ்தான் கோல் ஆடுறப்போ மெயின் இஸ் a very good captain equal to எல்லாரும் ஆஸ்திரேலியால போய் டெஸ்ட் அதுவும் பும்ரா இல்லாம ஷமி இல்லாம யாருமே இல்லாம ஜெயிச்சுட்டு வந்த கேப்டன். சோ வெரி 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 திங்கிங் கேப்டன். செகண்ட் ஃபிடல் டீம் லார்டு நடராஜன் அவங்க எல்லாம் வச்சு ஜெயிச்சுட்டு வந்த கேப்டன். சரியா? அதனால ரஹானேயோட கேப்டன்சி வந்து எப்படின்னா ஒரு டெம்ப்ளேட்டா போக மாட்டான். ஒரு திங்கிங் கேப்டன். இப்போ ஓகே இந்த மாதிரி தான் போய் ஆகணும் அப்படின்னு கிடையாது. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ற கேப்டன் ரஹானே. அதனால சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். நல்ல ஃபீல்டர். அதனால வந்து சாரி ஸ்ரேயஸ் ஐயர்லாம் போன வாட்டி ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சு மாப்ள இப்படிதான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. பட் ரஹானேக்கு வந்து நிறைய ஓனர்ஷிப் கிடைக்கும்னு தோணுது. ஏன்னா கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாம் மாறிட்டாங்க. வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஹில் பிரிங் மோர். நான் சொன்ன மாதிரி ஏன்னா இந்த வாட்டி ஆர்சிபி தான் ஜெயிக்கும். சரி ஓகே. இப்போ டேரக்டா இப்போ பிட்சிலே வந்து டாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் இது வரைக்கும் போயிட்டீங்க. அப்ப 2 பேருமே ஃபீல்டிங் தான் சொல்றீங்க கரெக்டா? டாஸ் ஜெயிச்சா ஃபீல்டிங் பண்ணி சேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு கொடுத்தாலும் அடிப்பேன்டா, எவ்வளவு எவன் போட்டாலும் அடிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. சரி ஓகே. இப்போ வின் ப்ராபபிலிட்டி போயிடலாம். இப்போ அவுட் ஆஃப் 100%. ஸோ ஓகே மேடி நான் உடனே ஸ்டார்ட் பண்றேன். யாரு ஜெயிப்பாங்க இந்த ஒரு ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது? ஆர்சிபி 55. எனி ரீசன்ஸ் டு ஜஸ்டிஃபைனா என்ன? மேல டாப் ஆர்டர் ஹெவியா இருக்கு. ஃபில் சால்ட்டுக்கு ஆல்ரெடி கைகேஆர்ல அடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பெரிய ஃபேக்டர். நரேன் எப்படி அடிச்சானோ நரேனோட இம்பாக்டோட எனக்கு ஃபில் சால்ட்டோட இம்பாக்ட் பயங்கரமா இருந்தது. ஏன்னா உள்ள வந்தவொன்னு அடி. ஸோ அந்த கண்டிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஃபில் சால்ட் அண்ட் மோர் ஓவர் ரஜத் பட்டிதர் அண்ட் பாட்டம் லைன்ல வந்து தே ஹாவ் டிம் டேவிக்கும் இந்த இடத்துல படும் தோணுது. அதனால அந்த பேட்டிங் ஹெவினால ஐ கோ வித் ஆர்சிபி 55. பவுலிங் கொஞ்சம் நல்லா ரொம்ப நாள் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும் அப்படின்னு தோணுது. சூப்பர். கிருஷ்ணா உன்ட வரேன். உன்னோட ப்ராபபிலிட்டி சொல்லு. நான் பொறுத்த வரைக்கும் கேகேஆர் 70-30. ஓ என்ன இவ்வளவு பிரேவ் கால்? வருண் சக்கரவர்த்தி அப்படின்ற அந்த ஒரு பேரை கேட்டால அங்க இருக்கிற 4 பேட்ஸ்மேன் ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆயிருவாங்க. என்ன பண்றது? இங்கிலாந்து கோட்டா அப்படி. இன்னொன்னு என்னன்னா வருஷம் முத மேட்ச் யாராவது அடி வாங்குறதுனே செஞ்சு வச்சிருப்பாங்க. அது ஆர்சிபி தான். வருஷம் முத மேட்ச், அதாவது போன வருஷம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்க்கு வந்து ஈஸியா ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிக்கணும் அப்படின்னாலே ஆர்சிபியை கூட்டு வந்துட வேண்டியதான். வந்து பேசாம அடி வாங்கி போவா. ஆக்சுவலா ஆர்சிபி ஃபேன்ஸ் ஃபாலோயிங்னாலதான் அவன் ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்குமே அந்த ஒரு பிராண்டிங் எல்லாத்துக்காக தான் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுக்குறாங்க. நீங்க என்னன்னா ஏடா இப்படி சொல்றீங்க? இல்ல ஒரு மீன் பார்த்தேன். கிடையாது. ஆடு வந்து வச்சுட்டு ஆர்சிபி ஆட்டை அறுத்துடலாமாங்கய்யா அப்படின்னு. சொல்றேன் பிராக்டிஸ் மேட்ச்ல ஆர்சிபி 300 ரன் அடிச்சிருக்காங்க. அதான் திருப்பி கேட்டிருக்காங்க பவுலிங் போட்டது யாரு? பவுலிங் போட்டது ஆர்சிபி பவுலர். உங்க பேட்ஸ்மேனே அவங்க 300 ரன் அடிக்கும் போது ஆப்போசிட் டீம்ல இருக்கிற பேட்ஸ்மேன் என்ன அடிப்பாங்க? சரி ஓகே. அப்போ 70-30 சொல்லிட்டு ஃபேவரிங் கேகேஆர் நீ சொல்ற. ஸோ ஓகே இப்போ அடுத்து போயிடலாம். அடுத்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மேடி, இப்போ நம்மளோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எல்லாமே ஃபேண்டசி நிறைய ஆடுறாங்க. ஈவன் நானுமே ஆடிட்டு இருக்கேன். ஸோ ஃபேண்டசில எந்த ஈச் நம்ம 3 பேரும் 4 பிளேயர் சொல்லலாம். 2 ஃப்ரம் டீம் ஏ அண்ட் 2 ஃப்ரம் டீம் பி. இதுதான் ஃபார்மட் ஓகேவா எல்லா இதுலயுமே. ஸோ ஃபேண்டசி 11 உன்னோட 4 பிளேயர்ஸ். நான் மேடி நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம். நீ சொல்லு. வருண் சக்கரவர்த்தி ஆரம்பி. வருண் சக்கரவர்த்தி நம்மால் போய்க்கிட்டேன். ஆனா அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு நான் வருண் சக்கரவர்த்தி ஃபில் சால்ட் வந்து ஆர்சிபிக்கு. அண்ட் பவுலிங் வந்து கிருணால் பாண்டியா. ஏன்னா பவுலிங் கொஞ்சம் போடுவான், பேட்டிங்லேயே கண்ட்ரிபியூட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஏன்னா நெகோசியேட் பண்ணதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறதுக்கு
ஆர்சிபில இருந்து 2 பேர், குணால் பாண்டியாவும் ஃபில் சால்ட்டும். கேகேஆர்ல வந்து I'll go with வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் வந்து சாலிட் பேட்டர். அண்ட் பவுலிங்ல வந்து நான் யாரா சொல்றது, ரசலே வச்சுக்கிறேன். ஏன்னா ரசல் வந்து பின்னாடி அடிக்கவும் சான்சஸ் இருக்கு 7 விக்கெட் விழுந்துட்டா. பவுலிங்கும் கொஞ்சம் ப்ராப்ளி நல்லா போட்டுட்டு இருக்கான் பிராக்டிஸ்ல. ஒரு 2 ஓவர் கண்டிப்பா போடுவான். ஸ்லோவா போடுறப்ப விக்கெட் விட சான்சஸ் இருக்கு. ஆண்ட்ரி ரசல் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். பர்ஃபெக்ட் மேடி. ஓவர் டு யூ கிறிஷ், நீ சொல்லு உன்னோட probable 2 from both the sides. ஆப்வியஸ்லி எடுத்தோடனே வருண் சக்கரவர்த்தி. ஓகேவா, வருண் சக்கரவர்த்தி. அண்ட் செகண்ட் பிளேயர் வந்துட்டு நான் ரஹானே போவேன். ஓகே, சூப்பர், குட் சாய்ஸ், ரஹானே. அண்ட் இதுல ஆர்சிபில இருந்து யாரோ ஒருத்தர் எடுக்கணும்னு எடுத்து ஆகணும். அதனால வந்து ஐ வில் கோ வித் எஸ் தயால். விக்கெட் ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கு. ரிங்கு சிங் வரைக்கும் போகுமான்றது எனக்கு டவுட். அதுக்கு முன்னாடி முடிச்சிருவாங்க. சரி சரி, ஓகே ஓகே. இன்னொரு பிளேயர் வந்துட்டு நான் யாருக்கு போவேன்னா ஐ வில் கோ வித் அங்கிஷ் ரகுவன்சி. ஒரு யங்ஸ்டர், போன வருஷமே நல்ல ஒரு மூணு கேகேஆர் சொன்னீங்களா? ஆமா, 3 கேகேஆர் ஒரே ஒரு. அவன் சொல்ல முடியாதுங்கறான். ஓகே, சோ நாட் a problem. ஓகே, நான் என்னோட ஹேசல்வுட்டும் வந்துட்டு விக்கெட் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவரை பார்த்து ஆடிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. எஸ் தயால் வந்துட்டு நல்லா குத்தி போடுவாரு. அதனால அடிக்க அந்த டெய்ல் எண்ட்ல விக்கெட் ஸ்லாக் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓகே, ஆமா. அதுவும் இல்லாம ரிங்கு சிங் வந்தாருன்னா எஸ் தயால் என்ன நடக்கும்ட்டு எஸ் தயால் லைட்டா அந்த பழைய நினைவுகள் வந்துட்டு போனாலும் போகலாம். அதுவும் இருக்கு, டிராமா இருக்கு. அதுவும் இல்லாம விஜய் அடுத்து வந்து ஓகே. இப்போ என்னோட இது வந்து ஐ வில் ஸ்டார்ட் வித் அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து மினிமம் கேரண்டியா இருக்கணும். ஒரு 30-40 பாயிண்டாவது அந்த பிளேயர் கிட்ட இருந்து வரணும். அந்த மல்டி டைமென்ஷனல் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இல்லாம. ஸோ இதுதான் ஒரு ப்ராபபிள் ஃபேக்டர்ஸ் நான் கன்சிடர் பண்ணி ஃபர்ஸ்ட் என்னோட பிக் வந்து சுனில் நாராயண் நாடி. ஸோ ஆப்வியஸா தே வில் கோ. சுனில் நாராயண் வந்து எப்படின்னா அவங்க ஃப்ரீ விக்கெட் மாதிரி பார்ப்பாங்க. நீ உள்ள போய் சுத்துறா, 6 பால் ஆடு, இல்ல 8 பால், எவ்வளவு பால் முடியும் ஆடு, ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆறியா வந்துரு, நான் அடுத்த ரஹானே அண்ட் என்னோட ப்ராபபிள் ஓப்பனிங் வந்து நான் போய்க்கிறேன். 6 பால் 22 லாபம் 22 கிறிஸ் சொன்ன மாதிரி 6வது 7வது டவுன்ல வந்து அவனால என்ன புண்ணியமும் இல்லாம போறதுக்கு ஓப்பனிங்ல சுத்து கடந்து வந்த ரன் லாபம் எடுத்துட்டு போறேன். 15 10 20 ஈவன் 70-80 லாபம், அந்த அளவுக்கு லாபம் வந்துட்டு. அதனால அந்த பவுலிங்கும் நல்லா போடுவான். ஒரு விக்கெட் 4 overs 24 1 ஆர் 4 overs 28 for 2 அந்த மாதிரி இருக்கும். ஸோ மல்டி டைமென்ஷனல் பிளேயர். அதனால சுனில் நாராயணோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அண்ட் அவன் 3 பிளேயர் கேகேஆர்ல சொன்னதுனால நான் 3 பிளேயர் ஆர்சிபின்னு சொல்றேன். ஸோ டு ஈவன் மேட்ச் அப்காக. ஸோ ஆர்சிபில டு ஸ்டார்ட் வித் கிங் ஆஃப் கிங்ஸ் விராட் கோலி. ஸோ விராட் கோலி ஆப்வியஸா அந்த எப்படியுமே ஒரு 50 வந்துரும் மேடி. ஒரு 750 ரன் சீசன் கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கும் மினிமம். அது எப்படி வருதுன்றதுதான் எப்படின்னு பார்க்கணும்ல. 50 வந்துரும், எப்படி வரும்? ஓகே, காலங்காலமா ஓகே, காலங்காலமா நம்ம பேசிட்டா இருக்கோம். ஸ்லோவா இருக்கு. கேகேஆருக்கு நல்லது, அவ்வளவுதான். 50 வந்தா இல்ல நம்ம பேசிட்டே இருக்கோம் ஸ்ட்ரைக் ரேட் ஸ்லோவா இருக்குன்னு. அந்த குதிரை நம்ம சூப்பர் ஸ்டார் இதுல சொன்ன மாதிரி இப்ப நின்றோம் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அந்த குதிரை ஓடிட்டே இருக்கும். அது இன்னும் ஓடும் நான் நம்புறேன். சோ நானும் சொல்றேன், T20ல ஓடிட்டே இருக்க கூடாது, 6 அடிக்கணும். சரி, ஓகே. நான் விராட் கோலி என்னோட அண்ட் ஹேசல்வுட் போட்டுருவோம். அப்புறம் எப்படினாலுமே அந்த ஹார்ட் லென்த்ல புஷ் பண்ணி பவர் பிளேல ஒரு விக்கெட் கண்டிப்பா விழுகும். அண்ட் டெத் எண்ட்ல வந்து அந்த ஹார்ட் லென்த் போடும்போது, பேக் ஆஃப் லென்த்ல போடும்போது ஸ்லாக்ல வந்து விக்கெட் விழுகுங்கிறது என்னோட சாய்ஸ். அண்ட் இந்த 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. லிவிங்ஸ்டன் மேல நான் கண்டிப்பா என்னோட பெட் வைப்பேன் நாடி. ஏன்னா அகைன் ப்ராபபிளி ஒரு 2-3 ஓவர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரைட் ஹேண்டர் வந்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் போலருக்கு குருநாள் பாண்டியா கூட லெஃப்ட் ஹேண்ட் நீயும் சேர்ந்து போடு, லெக் ஸ்பின் போடு கொடுப்பானுங்க. லெஃப்ட் ஹேண்டர் வந்தான்னா ஆஃப் ஸ்பின் போடுன்னு சொல்லி ஒரு 2 ஓவர் கொடுப்பாங்க. நான் முடிச்சிடறேன்ப்பா, இருங்க. ஃபேண்டசிக்கு செட் ஆகும் மேடி. சோ வெயிட் பண்ணி பாப்போம். சோ எப்படியாவது ஒரு 2 விக்கெட் விழுகும். ஓகே, ரன்ஸ்ல வந்து ஒரு 2-3 6 இன்னும் எதிர்பார்க்கலாம். விதி பட்டால் எதிர்பார்க்கலாம். இது என்னோட கெஸ் அண்ட் அசம்ஷன் டூ. சோ யா, இதுதான். அண்ட் நம்ம பேசிட்டோம் ஸ்குவாட் ஸ்ட்ரென்த், இது எல்லாமே பேசிட்டோம். அண்ட் ஓகே, இப்போ கிறிஷ் வந்து கேகேஆர் வின்னு சொல்லியிருக்கான்.
அண்ட் மேடி வந்து ஆர்சிபி வின்னு சொல்லியிருக்கான். அண்ட் இட்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் போத் சைடுமே ப்ராபபிள் ஈவென்ட்ல தான் இருக்கு. ஸோ எங்கேயுமே ரொம்ப சரி, நீ என்ன 70 சொல்ற? நீ என்ன 30 சொல்ற? சொல்ல இந்த மாட்டேன். நீ இரு யார்? சொல்ல வரேன், இருடா. நான் 51-49 சொல்லி கேகேஆர் பக்கம் கொஞ்சம் டில் பண்றேன் இந்த பர்டிகுலர் வின் ப்ராபபிலிட்டி. எதுக்கு அந்த மட்டும்தான் RCB 1% யாருக்கு அந்த 1%? அதான் 51 ஆஃப் கேகேஆர் வருண் தான். சக்கரவர்த்தி. 51 கேகேஆர், 41 வந்து இது. வருண் சக்கரவர்த்தி ஒரு பிகஸ்ட் இம்பாக்டா இருப்பான். ஏன்னா அந்த ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் அப்படின்னா Recent form. ஆர்சிபில யாரும் இல்ல. அண்ட் ஆல்சோ அந்த மிடில் ஆர்டர் வந்து வெரி ரிலையபிள் இன் கேகேஆர். ஸோ டாப் ஆர்டர் வந்து ஃபேஸால எல்லாமே கேம்பிள்னு வச்சுக்கோங்க. பட் அந்த ரிலையபிள் ரிங்கு, ரசல், அவர் ரமன்தீப்லாம் சம ஃபார்ம்ல இருக்கான். அதனால எனக்கு இந்த ரிலையபிள் வந்து வெரி அண்டர் ரேட்டட். ஹர்திக் இருக்கிறதுனால எனக்கு உள்ள போட முடியல இந்தியன் டீம்ல கூட. ஏன்னா இந்தியன் டீம் கூட வர சான்சஸ் இருக்கு. அண்ட் வேற லெவல் ஃபீல்டர். ஐயோ எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டர். ஸோ Fielding அதனால வச்சிருக்காங்க. ஆமா, அதனால அந்த மிடில் ஆர்டர் அண்ட் வருண் இந்த ஃபேக்டர் வந்து கொஞ்சம் அகடா இருக்கு. அண்ட் ஆர்சிபி மிடில் ஆர்டர் வந்து அகைன் நீ சொன்ன இங்கிலாந்து தான், பட் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி நம்மளோட ப்ராபபிலிட்டி 11 சேஞ்சஸ் ஆகும். பட் அட் திஸ் மொமெண்ட் ஐ வில் ஸ்டிக் வித் 51 ஃபேவரிங் கேகேஆர், 49 வித் ஆர்சிபி. ஸோ இதுதான். இப்போ நம்ம நிறைய பேசிட்டோம் அண்ட் ஸ்குவாட்ஸ் எல்லாமே பேசியாச்சு, வின் ப்ராபபிலிட்டி பேசியிருக்கோம். ஸோ லெட்ஸ் என்ஜாய் த மேட்ச். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் இந்த வீடியோஸ் பாருங்க. அண்ட் உங்களோட ப்ராபபிள் 11 ஃபார் போத் எண்ட் சொல்லுங்க. டாஸ் ஃபேக்டர் அண்ட் இம்பாக்ட் பிளேயர் எப்படி கொண்டு வரலாம், ஸ்ட்ராட்டஜி வைஸா எந்த டீம் பெட்டரா இது பண்ணா சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ எங்களோட ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் மேட்சோட ரிவ்யூ வீடியோ வரும். அதுல நம்மளோட நம்ம மேடி அண்ட் கிறிஷோட பாயிண்டர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, யார் சொன்னது எந்த லெவலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, எந்த டீம் அடாப்ட் பண்ணி அந்த வின்னை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்கிறத நம்மளோட ரிவ்யூல டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அண்டில் அண்ட் தென் வி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆல் ட்ரியோஸ், விஜய், கிரிஷ் அண்ட் மேடி. So thank you and thank you for showering and your love with support. Thank you. Bye bye.